ஹாய் டீம். இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸோட தேர்ட் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் போகணும். schools.myp2et.org அந்த வெப்சைட்டில் போயிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுக்கணும். கெட் ஸ்டார்டட் கொடுத்த உடனே இந்த இடத்துல சைன் அப் நவ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணணும். நம்மக்கிட்டக்க ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லை, அதனால் புதுசாக சைன் அப் நவ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம இமெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அதே இமெயில் ஐடியை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் கோடு, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி ஒரு 3 காலம் வரும். அதில் மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டுன்ற இடத்துல India@123 கொடுக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்றதுலையும் India@123 கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை வெரிஃபை பண்ணால் தான் நம்மளை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கே கொண்டு போகும். ஸோ இந்த மெயில் ஐடியை என்டர் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா, வெரிஃபை கோட் அப்படின்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கோம் இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி போகும். இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணி க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுக்கணும். கிளிக் பண்ண உடனே அந்த பேஜுக்குள்ளே போகும். இந்த இடத்துல ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இங்கே என்ன நேம் அங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே நேமை வந்து கொடுக்கணும். சரிங்களா? நிதிஷ்குமார்னு கொடுத்துருந்தாங்க. நிதிஷ் ஃபர்ஸ்ட் நேமாகவும் குமார் லாஸ்ட் நேமாகவும் கொடுக்கணும். தென் ஜெண்டர், ஏஜ் வந்து ரோல் எல்லாமே அவங்களே வந்து நம்மளுக்கு அந்த டேட்டா பேஸில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து இதுலேயும் ப்ரொஃபைலையும் க்ரியேட் பண்ணணும். வேறு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? ஒன்று பார்த்து பண்ணணும்ப்பா. வேறு நம்ம ஒரிஜினல் நம்மளோட ரியலோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அந்த எக்ஸல் ஷீட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? சப்மிட் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல க்ளோஸ் லைப்ரரி இருக்கும். கோர்ஸ் லைப்ரரி கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 செக்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு வீடியோ இருக்கும், ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், தென் தேர்ட் வந்து ஒரு குவிஸ் செக்ஷன் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு குவிஸ் செக்ஷனுக்கு வந்து 2 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதினாலும் சரி, ராங்காக எழுதினாலும் சரி, உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த செக்ஷனுக்கு போயிடும். ஆனால் ஆன்சர் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ தப்பாக எழுத வேண்டாம், ராங் ஆன்சர் பண்ண வேண்டாம், கரெக்ட் ஆன்சரே பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் எத்தனை மினிட்ஸ் இருக்கோ, 11 மினிட்ஸ் இருக்கு இல்லையா இந்த வீடியோ இப்போது. ஸோ 11 மினிட்ஸ்மே ப்ளே ஆகும். அப்படி 8 செக்ஷன் இருக்குன்னா 8 செக்ஷனில் 10 மினிட்ஸ் அப்படின்னா 10 மினிட்ஸ் 8 செக்ஷன் ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும். இது செகண்ட் டைம் நம்ம வந்து இப்படி ப்ளே பண்ணும்போது இப்போ இவங்களுக்கு எப்படி ப்ளே பண்ண உடனே லோடாகி முடிச்சது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா, கிளிக் பண்ண உடனே ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கொடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபைனலாக ஒரு சர்டிஃபிகேட் வரும். அதை வந்து டவுன்லோட் போடணும். ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இதோட இந்த தேர்ட் பார்ட்டுக்குரிய கிளியராக வந்து ஆன்சர் எல்லாமே இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சம் இதாக போகுது. இதோட ஆன்சர் வந்து கிளியராக நான் வந்து ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்து ரெக்கார்ட் போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா?
இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி தான் போட்டிருக்கோம் எல்லாமே. எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல் அப்படின்னு 3 செக்ஷனுமே இதில் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் போட்டு வச்சுக்கிறது உங்களுக்குமே யூஸ் தான். உங்களோட நேம்லேயே கூட ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்காகன்னு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? டவுன்லோட் போட்டு. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம எப்படி சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? இந்த மூணு இதையும் தனித்தனியாக முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதுலேயே நம்ம கிளியர் பண்ணிடுவோம். சரிங்களா? நீங்கள் எத்தனை டைம் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது முடிச்சிட்டாங்க. இப்போது போகலாம். எல்லாமே டிக்காகி வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சர்டிஃபிகேட்டும் வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் போட்டுக்கிறாங்க. இவ்வளோதான்ப்பா ப்ராசஸ். இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் போட்டு நீங்கள் வச்சுட்டு எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஹோல் ப்ராசஸ். சரிங்களா? இது வந்து எப்படி பண்ணணும் என்னன்ட்டு ஃபர்தராக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இதில் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.